பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் கடவுளே மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் பாட வேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் கடவுளே மனிதனாக பிறக்க
பயம் கொள்ளா மனிதர்களோ மகாதள ரசாதள சொல்லக்கூடிய கீழகத்திலும் மேலே பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகலோகம் சனலோகம் தபோலோகம் சத்யலோகம் மேலே லோகத்திலும் இந்த வீரபத்தின் வருகிறேன் என்றால் அந்த இருக்கப்படி நான் வணக்கம் வச்சது தப்பு இல்ல, இத புடிச்சுக்கிற விதமும் தப்பு இல்ல. இது நீங்க புடிச்சது, நீங்க புடிக்கிற இடத்த நான் புடிக்கலாமா? சாபாஷ். ஒரு 5 பேர் ஆயிட்டு வாடா. அதுக்குடா ஒரு சத்தம். ஒரு 4-5 பேர் ஆயிட்டாடா. வாய் அகலமாக்குது. எதுக்கு போதுமா? எதுக்கு எதுக்கு அவர் கேக்குறாரு 5 பேர் போதுமா? ஏய் வாய் இங்கே, வாய் இங்க, சூத்து இங்க. நான் சொன்னா 5 பேர் போதும். கொரோனா வந்துடும். கொரோனாலாம் நம்ம கிட்ட ஒண்ணும் பண்ணாதுடா. நம்ம கிட்ட வராது, அவர்கிட்ட சிரிக்காத. ஏற்கனவே தூங்கிட்டாங்க, நீ சிரிச்சு அது வேற எழுப்பி எல்லாம் தூங்கிட்டா தான் நம்ம சுலபமா பார்த்தாட்டு போறோம். அவங்க எழுதிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எருமாடு ஊழ ஊத்துறா. யார் எருமாடு? அந்த மாதிரி சொல்லாதா. எருமாடு எருமாடு போச்சுக்கும். இந்த நாடுதான் விந்தியபுரி, விந்திய தேசம். விந்திய தேசத்தை தகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடியவன். என் பெயர் வீரபத்ராசுரன். ஏற்பாடு கத்துற மாதிரி கத்தினா இந்த தூக்கம் எங்கிட்டு வரும் உங்களுக்கு? வீட்டுல அம்மா வேக்காடாக்குதுன்னு சேவகுரிமா இந்திய தேசத்தை ஆண்டு வரக்கூடியவன் வீரபத்ராசுரன். இந்த வீரபத்ராசுரன் பாய்வதிலே
பாய்வதிலே புலிக்குட்டி புலிக்குட்டி, சீறுவதிலே சிங்கக்குட்டி ஓடுவதிலே மான்குட்டி மான்குட்டி மான்குட்டி, சப்பறதுல சப்பாத்தியா என்னத்த பால் பால் சாப்பிடுறதுல பால் சப்பாத்தியா கன்றுக்குட்டி பலே 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 ஆனா தின்னுவதிலே தின்னுவதிலே பன்னிக்குட்டி என்ன தின்னுவதிலே ஆனா சாப்பிடுறதுல எதுக்கு சொல்றேன் ஏண்டா, ஒரு பன்னி கடைசியில பன்னிக்குட்டி கூட சேர்த்துட்டியா? ஒரு பன்னி 10 குட்டி போடும் 10 குட்டி போடுவோம். 9 யாரா 9 குட்டி சேர்த்து போயிடும். மீதி இருக்கிறது ஒரே குட்டி. ஒரே குட்டி 9 குட்டி குடிக்கிற பாலை பூரா இந்த ஒரு குட்டி குடிச்சிட்டு தட்டிட்டு பெருத்து சாப்பிட்டு டேய் பாலடா சேரணும் டேய் படகா பட பெற்றாங்க இந்த விந்திய தேசத்தை ஆண்டு வரக்கூடிய வீரபத்ராசுரன் நீங்க மல்லிகளமா தண்ணியாச்சு எழுப்பணும் ஒண்ணு கூட எழுதுல இது அழுவது காத்தியர்மா கண்ணு போடுறான காத்துறா பையலேரி நீ சிரிக்கும் போது அழகாக இருக்கீங்க சாந்தி இல்லடா அவன் அக்கா விஜய் சாந்தி நீ சிரிச்சா அவ்வளவு அழகாக சிரிக்கும் போது அவர் வாய பாரா ஏன்டா அந்த சிரிப்புக்கு என்ன சூத்து மாதிரி அங்க பேசிக்கிறாரு உனக்கு என்னடா அதுவும் இங்கெல்லாம் கிழிக்க மாட்டான் அவன் அம்மாத்த கிழிப்பாரான் அது திறமடா இந்த விந்திய தேசத்தை ஆண்டு வரக்கூடிய வீரபத்ராசுரன் என் தம்பி ஒருவன் தனரதாசூரன் என்று சொல்லக்கூடியவன். நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி இல்ல, அடுத்து ஒரு நாள் பாக்கி அண்ணன் தம்பிகள் உடலும் உயிரும் போன்றும் நகமும் சதையும் போல போன்றும் போன்றும் சாராயமும் ஊறுகாயும் போன்றும் போற்றும் கோயில் பிரியாணி போன்றும் கல்லும் கச்சை கருவாடு போன்றும் கச்சை கருவாடு இணை பிரியாது இருப்பவர்கள் இந்த ஊர்ல எல்லாம் ஃபேமஸ்ன்ற மாதிரி கல்லும் ஃபேமஸ் தான்டா. சீசன் முடிஞ்சு போச்சு. ஏண்டா வாடா ஊருக்கு வாங்கி தரேன். இப்படி இணை பிரியாத சகோதரர்கள் அப்படி இருந்தும் என் தம்பி அண்ணா கவலைப்படாதீர்கள். நம் அரக்கர் குலத்தை கருவறுத்த அந்த தேவ பயல்களை தமிழமொழியாக்கப்பட்டு வருகிறேன். அரக்கர்களை தவிடுபடியா அந்த தேவர்களையும் அரக்கர்களையும் அடித்து துவம்சம் செய்து தவிடுபடி ஆக்கி விடுகிறேன். அது மட்டுமில்லை, தேவலோகம் சென்று தேவேந்திரனை வென்று அவன் வாளாயுத வஜ்ராயுதத்தை மணிமுடியும் கொண்டு வருகிறேன் என்று சென்றார் அல்லவா? அவருடன் சென்றதானே நீங்கள்? என் தம்பி இங்கே இருக்கிறார். வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. அந்த செய்தியை சொல்லத்தானே
ஓட்டாட்டமா ஓடி வந்திருக்கிறீர்கள். வேற ஒண்ணும் இல்ல. அதை கேட்க வேண்டும் என்றுதான் நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். விவரமா சொல்லிடுறோம். அமாவாசை வந்தா ஒரு 3 நாள், ஆமா பௌர்ணமி வந்தா ஒரு 3 நாள் நான் ஒரு சங்கிலி போட்டு தானே கட்டி வைக்கணும். இந்த மாதிரி அவுத்து விட்டுட்டு இப்ப அது கொஞ்சம் உச்ச கட்டத்துல இருக்குது. அது 3 நாள் கூடிய ஆக்ரோஷமா தான் இருக்கும். கொஞ்சம் பக்கத்துல போவாத, சாப்பாடு கூட தட்டுல போட்டு தள்ளி என்ன இங்க ஏதோ 2 பேரும் பேசுறீங்க. நான் சொன்ன சரியா போச்சேடா. உங்க தம்பி ஜெயிச்சிட்டாருங்க. யுத்தத்துல வெற்றிதான். ஸ்ரீமதி ராமானுஜாய மாவெண்ணம் நாட்டுக்கு நாடு நன்னாடு பொன்னாடாக விளங்கக்கூடிய, எந்த நாட்டுக்கு சமம் என்றால் மச்ச நாட்டுக்கு சமமாக விளங்கக்கூடிய, எந்த ஊருக்கு சமம் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சமமாக விளங்கக்கூடிய இந்த புண்ணிய கிராமம், புகழ்பெற்ற கிராமம் இரும்பேடு. இரும்பேடு கிராமத்திலே வாசமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய கிராம தேவதை பெருநாளை கொண்டாடப்பட்டிருப்பாசி. இன்னும் நாட்டாண்மை மணியம் கர்ணீகம் தலைவர் பெருநாளை கொண்டாடப்பட்டிருப்பாசி. மேலும் நம்முடைய எங்களை இங்கு அழைத்து வந்தவர் செய்யூர் நாடக ஏஜென்ட் மோகன் அவர்கள். அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கிராமத்தில் எங்களை கொண்டு வந்த விக்கி ஊராட்சி மன்ற தலைவர், இந்த கிராம தலைவர் விக்கி என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தமைக்காக அவர் குடும்பம் எல்லாம் ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் மாறி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயல்களை பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பூம்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து விளங்க வேண்டும் என்று திருப்பதி வெங்கடாஜலபதி அலர்மேலு மங்கா சமேத திருவேங்கடமுடையான் திருவடிகளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பாட்டுங்க உங்களுக்கு. அப்ப உனக்கும் ஒரு வாழ்த்து. மகாராஜா வந்துருக்கீங்க, ஒரு காவகாரம் போட்டு என்ன பத்தி வாழ்த்து. உன்னை பத்தி வாழ்த்துறமா? அங்க வா. உன்னை பத்தி வாழ்த்துமா? காமெடினா காமெடியா போன அடிக்கலாம் கூடாது. மாப்பிள்ள சுடியா அடிக்கவே மாட்டான்டா. இனிமே இந்த ஜாட்டி என் கையால தொடவே மாட்டேன். நானே அடிச்சுக்கிறதா? என் கையால ஜாட்டி எடுத்து நான் அடிக்க மாட்டேன் உங்க 2 பேரையுமே. அப்படி இருந்த போதிலும் இப்பொழுது என் தம்பி யுத்தத்துக்கு சென்றவன் தேவேந்திர நடத்திலே இங்க என்ன நடந்தது? வெற்றிதானே? என் தம்பி எப்படி வருகிறான், எங்கே இருக்கிறான்? என்ன சொல்லுகிறான்? புதுவிதமான பல்லக்கு கேட்கிறார்கள். தேவலோகத்திலே அரம்பாஸ்திரிகள் எல்லாம் சிறப்பாக இருப்பார்கள். அரம்பாஸ்திரிகள் என் தம்பி அந்த பெண்களை கூடி குலாவி கொஞ்சி மன்மத மாதிரி நீங்க 2 பேரும் கூடி குலாவி கொஞ்சி கொண்டிருப்பான். அதனால கொஞ்சம் காலதாமதமாகுதுங்க. அவன் வர்றதுக்கு புதுவிதமான பல்லக்கு பல்லக்கா அவன் எந்த பல்லக்கு விரும்புகிறானோ அந்த பல்லக்கு செஞ்சு அது சில பல பொருள் எல்லாம் வேணுங்க. என்ன பொருள்? 7 குறுக்கு 2 நெடுக்கு
என்னடா சொல்ற? ஆமாங்க, மூங்கில். மூங்கில். ஆமா, அதுக்கு என்ன எடுத்துக்கோங்க? ஏத்தலாம். ஒரு பச்சை தென்னை மட்டை தடுக்கு 7 குறுக்கு, ரெண்டு 7 குறுக்கு, 2 நீட்டு, ஒரு தடுக்கு. அப்புறம் அவர் குடுக்கு. அவனுக்கு ஏற்கனவே வீங்கி போய் கிடக்கு. அத போய் வச்சு என்னடா பண்ண போற? பிடிக்கு பிடிக்கு பிடிக்குங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு சொம்பு ஒண்ணு வேணுங்க. சொம்பு சொம்பா? நம்ம கிட்ட தான் நிறைய சொம்பு கிடைக்குது. ஐயோ, அதெல்லாம் புண்ணியம் சொம்பாங்குதுங்க. பித்தளை சொம்பு, வெள்ளி சொம்பு, தங்க சொம்பு, எந்த சொம்பு வேணுமோ. இரும்பு சொம்பு தான். வெங்கல சொம்பு இருக்குதுடா. வெங்கல சொம்பு ஒண்ணு வெங்கல சொம்பு ஒண்ணு வேணுங்க. 4 வாழைக்கண்ணு வேணுங்க. ஏண்டா வாழைக்கண்ணு? பல்லக்குல 4 மூளைக்கு 4 கட்டணும். அப்படியா? தூக்கி வரும்போது அந்த வாழைகளை அசையும் பொழுது தென்றல் காற்று வீசும். சரி சரி, வேற ஒண்ணு இல்ல. ஒரு கோழி குஞ்சு ஒண்ணு வேணும். எல்லாம் சரிதான். கோழி குஞ்சு எதுக்குடா? அந்த பல்லக்குல கட்டி தொங்க விட்டா அவங்களுக்கு தெரிஞ்சு சின்ன மாவடா ரெண்டும். அப்போ உனக்கு தங்கச்சியா வேணும். நீ கல்யாணம் பண்ண போறியா? ஏண்டா ஊர் ரொம்ப தானா வாங்கி விட்டுருவான் போல. நான் என்ன பேசுகிறேன், நீ தான் கேக்குற. அது கோழி குஞ்சு எதுக்குன்னா பல்லக்குல கட்டிட்டா அவர் அந்த தேவையான கீஸ் இல்ல, அது இந்த மூளைக்கெல்லாம் திரும்பும் போது ஓ சந்தோஷம் சந்தோஷம். மனிதர்கள் சொல்றதை விட பறவைகளே கிழிச்சான் கிழிச்சான் அது மூளைக்கு மூளை கத்தும். பெருமைதானே. பலே பலே பலே. ஒரு அரை கழி வெத்தலை வேணும். வெத்தலை எதுக்குடா? வெத்தலை வேணுங்க. அந்த பல்லகளை சுத்தி ஒரு வெத்தலையா தொங்க விடணும். ஒரு அலங்காரம். சந்தோஷம். ஒரு பாயிண்ட் முறுக்கு வேணும். எதுக்குடா பல்லக்குல முறுக்கு? அந்த வெத்தலைக்கு பக்கத்துலயே அப்படியே முறுக்கு தொங்க விடுட்டா ஒரு முறுக்கு அப்படியே புடிச்சு எடுப்பாரு, தின்னுவாரு. முறுக்கு தின்ன ஆசைக்கு ஒரு வெத்தலை பாக்க போடுவாரு. ஓ பலே 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 பலே. ஒரு நில கண்ணாடி ஒண்ணு வேணும். கண்ணாடியா? ஏண்டா அங்க பல்லக்குல ஏண்டா கண்ணாடி? அவரு ஜெயிச்சுட்டு வராரு, வெற்றி பெற்றுக்கிறாரு. அவர் முகத்தை கம்பீரமா பார்த்து வரணும். ஓ தன் பெருமையை தானே பார்த்து கொள்ள அழக ரசிக்கணும். டேய் அப்படி வீரமாக கோபமாக வருகிறான். ஆமா, என்ன தெய்வேந்திரனை கொன்ற கோபம் இன்னும் கோபம் தனியில கோபம் தனிஞ்சிடும். சந்தோஷம் பண்ணியா சந்தில பூஜை அது இல்லாத மூல காரணங்க. ஐயோ, இசையோட வரணுங்க வரவரு. ஓ மேல தாள வயது தாளத்தோட வரணும்ல. மேல தாள புதுவிதமான மேல வேணும். புதுவிதமான மேல. ஆமா, அங்க இருக்கிற மூலம் தெரிய வராது. ஏய் தாரை தப்பட்டை கொண்டு வரவேறுங்கள். அது போதுமே. அந்த மோகம் அடிச்சா 7 ஊருக்கு 7 ஊருக்கு. அது என்னடா? அது செவ்வாய் மூலம்னா அது செவ்வாய் மூலம். அப்படி ஒரு மூலம் இருக்கிறது. இருக்குது. என்ன மேளம் அது? அது இருக்குது அந்த மூலம். நான் போய் எடுத்தாந்து போறேன். இங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு வந்துடலாம். சரி, ஏன்னா தேடி கேசம் ஒருத்த பையன். நான் மட்டும் கேட்டுக்கிறேன். அங்கே சரிதான். அவன் எந்த தேவையாளுக்கு எப்ப தேவை? அந்த தேவையாளுக்கு நேத்து தான் போட்டேன். ஏய் என்ன பேசுற? கல்லையா ஒட்டி போடுவாங்க. மூசிக்கு வருகிறான் மாதிரி. ரொம்ப நாளா சாத்தியா தான் நடக்குது. வெற்றி மேல் வெற்றி. ஒருவர் மார்பை ஒருவர் பிளக்க நேரிட்டது. சபாஷ். நீ சொல்லுவதை பார்த்தால் யார் மார்பை யார் பிளக்க நேரிட்டது?
அந்த தேவேந்திரன் உங்களுடைய தம்பியின் மார்பை பிளந்து கொண்டு விட்டார். ஐயோ அருமை தம்பி, நீ மாண்டு மடித்து விட்டாயா? தம்பி பெருந்துணையா உன்னை நம்பி இருந்தேனடா. தம்பி பெருந்துணையா உன்னை நம்பி இருந்தேனடா. அருமை தம்பி பெருந்துணையா உன்னை நம்பி இருந்தேனடா. தனி வஞ்சம்மா பெருந்துணையா உன்னை நம்பி இருந்தேனடா. அருமை தம்பி, என் உடன் பிறந்த சகோதரா, அண்ணா தேவலோகம் சென்று தேவேந்திரனை வென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாயே. கேவலம் அந்த மட்டி பயல் அந்த அமரேந்திரன் உன்னை கொன்று விட்டாரா? இங்கு தனியானேனே, தோழி ரெண்டில் ஒன்று போனேனே. தனியானேனே, தோழில் ரெண்டில் ஒன்று போனேனே. இங்கு தனியானேனே, தோழி ரெண்டில் ஒன்று போனேனே. உயிரங்கு நீ விட நின்ற போது நினைந்ததேது தெரிந்தினேன். வாழ்விடப்பினில் நீ ஆருயிர் துணையாயிருப்பவர் வாழ்விடப்பினிலே. தம்பி பெருந்துணையா உன்னை நம்பி இருந்தேனடா. என் கனிஷ்ட பாண்டவா, உயிருக்கு உயிரான உன் அண்ணனை விட்டு விட்டு போய்விட்டாயே. பலமிகும் எனது தம்பி, பராக்கிரமமான தம்பி, கலைபல பயின்ற தம்பி, என் கண்மணியான தம்பி. தம்பி தம்பி தம்பி, நிலை பெயராமல் நாளும், நிலை பெயராமல் நாளும் நின்றிடும் தம்பி உன்னை. அந்த பலமத்தே அமரேந்திரன் பாய்த்துமே கொன்றான் அன்றோ. தம்பி தம்பி, எங்குமை நான் பார்ப்பேன். தம்பி, எங்குமை நான் பார்ப்பேன். எங்குமை நான் பார்ப்பேன். பார்த்து என் துயரை தீர்ப்பேன். எங்குமை நான் பார்ப்பேன். பார்த்து என் துயரை தீர்ப்பேன்.
தரைமுட்டும் நீரை நான் பார்ப்பேன் கேவலம் மட்டி பிரஸ்தி மாயாவி தேவர்கள் தலைவனாகிய அந்த தெய்வேந்திரன் என் தம்பி கொன்றவட்டார். என் தம்பி போன பிறகு இந்த உயிரை நான் வைத்திருந்து வாழ விரும்பவில்லை. யார் எங்கே ஆழ குழி தோண்டி அதிலே அக்கினியை வளர்த்து சீக்கிரம் ஒரு அக்கினி குழியை ஏற்படுத்துங்கள். அதிலே குதித்து என் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன். என் தம்பி போன பிறகு நான் உயிரோடு இந்த நிலத்தில் வாழ விரும்பவில்லை. அந்த வார்த்தை சொல்லாதீங்க. ஏண்டா நம்மளுக்கு யாரால ஆபத்து? நம்ம தம்பி யாரால இருந்தான்? அந்த தேவன், அந்த தேவப்பயல், அந்த இந்திரன். ஆமாங்க. இப்ப நீங்களே இருந்துட்டீங்கன்னா தம்பி சத்த துக்கத்தை நம்மளே கொண்டுருவான்னு சொல்லிட்டு அவனே தற்கொலை பண்ணினான்னு ஏசனமா பேசுவாங்க. என்ன சொல்லுகிறாய்? அதனால அந்த முடிவை மட்டும் எடுக்காதீங்க. என்னடா சொல்லுகிறாய்? ஆமாங்க. தெய்வேந்திரன் கையால் மாண்ட என் தம்பி அதை போல பயந்து தேவேந்திரன் வந்து நம்மை கொன்று விடுவானோ என்று அவனுக்கு முன்னாகவே நாம் இறந்து தற்கொலை செய்து கொண்டோம் என்று கேவலமாக பேசுவார்கள். தகுதி யோசனை தகுதி யோசனை தகும் 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 தன் மிகுத்திடும் மந்திரி வாழ்களே. சரி சரி, அந்த இந்திரன் இருக்கிற தகுதி யோசனை தகும் தகும் தகும். ஏய், நீ சொன்னது தகும் தகும். டேய், விட மாட்டேன். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், கொலைக்கு கொலை. அவனை பழி வாங்கிய தீர வேண்டும். தேவர்களை துன்புறுத்தியாக வேண்டும். இந்திரனை கொன்றையாக வேண்டும். ஆகையினாலே நம் படையை தடுத்துங்கள். அசுரப்படை புறப்படட்டும். வானுலகம் செல்வோம். இந்திரனை வாட்டி வதைத்திடுவோம். முதல்ல போருக்கு செல்லுகிறோம். அடுத்து பேசுற அடித்து ஒழிச்சு போடுறோம். ஐயா, நம்ம எந்த ஒரு இதுமே இல்லாத போருக்கு போக முடியாது. ஏன்? நம்ம ஒரு வரம் வாங்கணும். வரும் பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு. அப்படியானால் நமக்கு அதிக பலம் வேண்டும், சக்தி வேண்டும். அதனாலே நாம் ஒரு வரபலம் பெற வேண்டும். உரபலம் நம்மிடத்தில் இருக்கிறது, வரபலம் இல்லை. அதனாலே யாரை குறித்து தவம் செய்யலாம்? அம்மா தாய், அம்மன் தாய் இருக்குது. ஓ, சாமி பேருங்க அம்மன் தாய் முத்தாளம்மன். அந்த முத்தாளம்மனை நோக்கி கடுமையான தவம் செய்ய வேண்டும். ஆமா, மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது என் தம்பி இறந்த செய்தி நான் நேர தவச்சாலைக்கு சென்று விட்டால் என் மனைவிக்கு யார் சொல்வது? அம்மாவோட போய் சொல்லிட்டு அடுத்த அம்மா வாங்கிட்டு போங்க. ஆமா, நேராக என் தம்பி இறந்த துக்கத்தை நான் எப்படி அவளிடம் சொல்லுவேன்? இதுவரையிலும் எங்களுக்கு குழந்தை இல்லாததால் என் தம்பியை தான் பெற்ற பிள்ளையாகவே வளர்த்து வந்தாள். நான் தாங்கிக் கொண்டேன். அவள் எப்படி தாங்கப் போகிறாளோ? அரண்மனையிலே இருப்பாள் என் மனைவி. நான் வருகிறேன் என்று முன்பாக சென்று அறிக்கையிடு. விமலாதேவி
கோடி ஸ்வரூபா அகண்ட சச்சுவா அந்த பிரணவா வணக்கம். இந்த வனங்களுக்கு சொந்தக்காரன் எவனோ, இரு வினைகளுக்கு ஒப்பானவனோ, காற்றானவனவனோ, மலையானவனவனோ, அலையானவனவனோ, சிலையானவனவனோ, இப்படிப்பட்ட ஒப்பற்ற இறைவன் ஸ்ரீமன் நாராயண் பாத கமலத்திற்கும் மற்றும் நாராயண் மார்பில் குடியிருக்கும் மகாலட்சுமிக்கும் மற்றும் மகாலட்சுமி கலட்சம் கொண்டு திருச்சபைக்கு முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். இது எந்த இடம்? இதுதான் விந்திய தேசம். விந்திய தேசம் என்று அழைப்பார்கள். இந்த விந்திய தேசத்தை ஆண்டு வரக்கூடியவர் தான் வீரபத்ராசூரன். வீரபத்ராசூரன் என்று அழைப்பார்கள். வீரபத்ராசூரனுக்கு மனைவியாக ஏற்பதுதான் விமலாதேவி. விமலாதேவி என்று அழைப்பார்கள். இருந்தாலும் கணவரை பார்க்க வேண்டும், அருகாமல் உள்ள காவனையும் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவேன்.
சொன்னியா எப்ப எடுப்ப வணக்கம் வைக்கிறோமா நீ சொல்லாடா பணியோட வணக்கம் வைக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல சும்மா வந்த உடனே நான் வைக்கிறேன்னு சொன்னா எனக்கு எப்படி எப்ப எடுப்பா கேட்ப வணக்கம் வைக்கிறோம்னா நேரம் ஆயிடும் நான் கொஞ்சம் சுருக்கி சொன்னேன் அப்படியாடா ஆமா எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் காலதாமதம் என்ன அந்த கதையாமா ஏன்டா அந்த கதை கேட்காதன்னு சொல்ற கேட்கறதும் ஒண்ணு நீ சும்மா கேட்கறதும் ஒண்ணு ஏண்டா காலதாமதம் தான் உன்னை நான் கேட்டேன் அந்த கதையை கேட்காத நீ கேட்டா சும்மா கடத்து ஒண்ணு நீங்க சொல்றியா என்னதான் கதை நான் எவ்வளவு பேர் வேதனையில வந்திருக்கேன் தெரியுமா என்ன பையா உனக்கு வேதனை நான் அரசாங்கத்துக்கு வரணும்னு தான் வேலையோட கிளம்புனேன் நான் கிளம்புன நேரம் பார்த்து என் பொண்டாட்டி தண்ணி போயிட்டா ஏண்டா நீ கிளம்புற மகாராணி பாக்குறதுக்கு ஆமா உன் மனைவி வீட்டுல தண்ணி இல்லாம தண்ணிக்கு கிளம்புனா அதுக்கு என்னடா குறை நான் எப்பயுமே வீட்டை விட்டு வெளியே வரேன்னா என் பொண்டாட்டியை பார்த்து அவன் முகத்துல முடிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வருவேன் அதுக்காக தான் போயிருப்பான் ஒருவேளை தண்ணி இல்லாம இருந்திருக்கு தண்ணிக்கு போயிருப்பா என் பொண்டாட்டி பத்தினி பொண்டாட்டி பத்தினி ஆமா நான் ஒண்ணு தேவையா நான் சொன்னா ஐயோ அப்ப நாங்களும் தேவையாவா நான் என் குடும்பத்துல என் பொண்டாட்டி நாங்களா ஏண்டா நீ வேற எப்படி கேக்குற நான் எப்படி கேக்குறேங்க எப்படி கேக்குறேங்க என் பொண்டாட்டி பத்தினி அப்ப நாங்க இங்க இருக்கலாம் நாங்களா ஏன் பின்ன அப்புறம் என் குடும்பத்துல என் பொண்டாட்டி பத்தினி சரி பத்தினி இருக்கட்டும் அது போகட்டும் என்ன இப்ப அதுக்கு அந்த காலத்துல அத்திரி மகாலட்சுமியோட மனைவி அனுஷியா அவங்க நாரதர் கொடுத்த இரும்பு துண்டை கடலையா வறுத்து எடுத்தாங்க என் பொண்டாட்டி கையில அதே இரும்பு துண்டை கொடுத்தா அப்படியே அதை வாங்கி அப்படியே அதை போட்டு மரளி கிழங்கு வாங்குறா மாம்பழம் வாங்குறா வெங்காயம் வாங்குறா தக்காளி வாங்குறா மரளி கிழங்கு கழுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு அவிக்கிறா அவ பத்தினி தண்ணியால பாலமாலமா வெடிக்குதுமா அட பையா அவ பத்தினி அந்த மரளி கிழங்கு பாலமாலமா வெடிக்குது பரவாயில்லடா அதான் என் பொண்டாட்டி பத்தினி என்ன இப்ப வேற யாரும் மரளி கிழங்கு வாங்கி வச்சா வெடிக்காது பத்தினியா இருந்த மாதிரி தான் மரளி கிழங்கு வெடிக்கும் கேட்டுக்குங்களா பத்தினியா இருந்தா மட்டும்தான் வெடிக்குமா துப்பு கட்டுன யாரு மரளி கிழங்கு வாங்கி வச்சாலும் வெடிக்குண்டா ஐயோ பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வெடிச்சது வெடிக்கவே இல்லையா அப்படியா அது நீர் கிழங்கா இருக்குண்டா நீர் கிழங்கு ஆமாண்டா மரளி கிழங்கு 2 விதம் இருக்குது ஒரு கிழங்கு போட்டா சுத்தமாற முழுக்கான மாதிரி இருக்கும் நீனாதான் போட்டு சொத்தனி வச்சு வச்சாலும் சரி அது சிலிகான் மாதிரி கிடக்கும் ஆனா சரி அது போகட்டும் காலதாமதம் கேட்டேன் எதையோ சொல்லி என்ன மேய்மேனுக்கு வைத்து விட்டாங்க எனக்கு ஒரு சந்தேகம் ஏதா சந்தேகம் உனக்கு இல்ல உங்க வீட்டுக்காரர் வந்த பிறகு கேட்டு ஏன்டா இப்பே கேள உனக்கு சந்தேகம் அவர் வந்த பிறகு கேட்டாதான் உட்காந்துக்கிறாங்க அந்த 13 பேருக்கு தெரியும் ஏண்டா சந்தேகம்னு நான் ஆரம்பிச்சுட்டேன் அது யாரு இருக்கும்போது கேட்டா என்ன அவர் இருக்கும்போது கேட்டாதான் பொருத்தமா இருக்கும் அப்படியா எதையோ சொல்லி விட்டு மறந்துட்டாய் இருந்தாலும் காவலா எனக்கு ஒரு கொரியடா என்னமா குறை ஏ பையா எனக்கு பிள்ளை இல்லையடா எப்படிடா தீப்ப நான் கோயிலா சுத்துறேன் குளமா சுத்துறேன் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து என்னதான் இருக்கிறார் அதோ மலடி நீ கோயிலா சுத்தினா குழந்தை பிறகாது 4 நாளைக்கு நான் சொல்ற இடத்த சுத்து எங்க சுத்தணும் அத அந்த பகன் சேர்ல ஒருத்தர் உட்காந்துக்கிறாரா ஆமா அத ஒருத்தர் உட்காந்துக்கிறாரா ஒருத்தர் உட்காந்துக்கிறாரா ஆமா இந்த வயசானவங்க பின்னால 4 நாளைக்கு சுத்து 4 நாளைக்கு வயசானவங்க பின்னால சுத்தினா அடுத்த 10 மாசத்துல புள்ளதான் எப்படிடா அது ஆமா எப்படி 4 நாளைக்கு அவங்க பின்னால சுத்து குழந்தை பிறந்தா இல்லையா மட்டும் அவன் என்ன சொல்றான் என்ன அவங்க பின்னால சுத்தத்துக்கு நான் வீட்டுக்காரர் எனக்கு என்ன குறை எதுக்கு வயசானவங்க பின்னால சுத்துவோம் எதுக்கு அரியா பாசங்க பின்னால சுத்தினாரு ஏன் அவங்க பூரா இப்படியே நின்னுட்டானு வச்சுக்கிறாங்க ஏன் அதெல்லாம் கோயிச்சு மாட்டேன் எது வேணுமே கேட்கலாம் ஏடா அம்மா எது எப்படியோ குழந்தை இல்லன்ற ஆமாடா குழந்தை போறதுக்கு வழி வேணும்னா உங்க வீட்டுக்காரு கையில் தான் இருக்குது அது அவரு கண்ணு முழிக்கணும் நல்லா உழைக்கணும் கண்ணு முழிக்கணும் நல்லா உழைக்கணும் யாருன்னா உழைக்காத தினம் இரவு கண்ணு முழிக்கிறாரு உழைக்கிறாரு என்னடா கண்ணு முழிக்காதாங்கிறாரு அவரு பின்ன என்ன பண்ண கண்ணு முழிக்கிறாருடா
பெரிய குடும்பம் நடந்து போச்சு பொட்டியார் பேசி கேட்காத ஏன் ஏன் என்ன குடும்பம் நடந்தது? என் பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் உன் பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்த. ஒரு 3 மாசம் கழிச்சு சரி பாப்பாவை பார்க்க போவாம கட்டி கொடுத்து 3 மாசம் ஆகி போச்சு 3 மாதம் ஆகி விட்டது. அப்படியே பாப்பாவுக்கு நல்லது கிடக்கு ஏதாவது நடந்துக்குதா போய்தான் தெரிஞ்சுக்கலாம் நல்லது கிடக்குதா நல்லது கிடனா அதான் எப்படி வாய் வயிறுமா இருக்கலாம்னு பாப்பாவை போறேன். மாசமா இருக்குதா என்னன்னு போய் சரி பார்த்து இருக்கட்டும். நாலாம் விசாரிச்சுன்னு வரும்னு என் மச்சான் வீட்டுக்கு போனேன். என் மச்சான் வீட்டுக்கு போனா என் பாப்பா வந்தவன என்ன வான்னு கூட கூப்பிடல. ஏண்டா ஏண்டா அது என்ன மூஞ்சி தூக்கி மோட்டு வெளில வச்சுன்னா அது வாரில போகுது வருது. என்னம்மா நான் என்ன உனக்கு குறை வச்சேன் கல்யாணத்துக்கு உனக்கு என்ன செய்யல எல்லா நகையும் எடுத்து போட்டேன் பண்ட பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன் வண்டி வாங்கி கொடுத்துட்டா? வண்டி வாங்கி கொடுத்தேன் என்ன வண்டி வாங்கி கொடுத்தா? சாதாரண வண்டி வாங்கி கொடுத்த மாதிரி தான் என்ன வண்டி வாங்கி கொடுத்தா? அவ்வளவு பணம் செலவு பண்ணி மாப்பிள்ளை சொகுசா ஓட்டணும்னு சொகுசா ஓட்டணும் அந்த மாதிரி பெரிய வண்டி ஒண்ணு வாங்கி என்ன வண்டி வாங்கி கொடுத்தா? உட்காந்து இப்படியே ஓட்டி போவாங்க. அது என்னடா வண்டி? அது மூணு மட்டும் எனக்கு அப்ப தங்கச்சி கொடுத்தா? அது இல்ல அது 3 சக்கரம் போட்ட வண்டி வாங்கி கொடுத்தாங்க. 3 சக்கரம் போட்ட வண்டி. ஏன்னா என் பாப்பா கொஞ்சம் தட்டிமலா இருக்கும். 2 சக்கரம் போட்ட வண்டி விட்டு அது உட்கார வச்சு ஏற்றி வாங்கி தள்ளிட்டானா அவர் தான் 3 சக்கரம் வண்டி. ஏன் அது பாப்பா கோச்சிங்குது ஏமா உனக்கு என்னமா போறான்னா அப்படின்னு கேட்டேன். நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சியா நீ பாத்துக்கிற மாப்பிள்ளை லட்சத்தை நீயே பாரா ஏண்டா அப்படின்னு ஏமா அவன் நான் தங்கமான பையமா பீடி பத்த வைக்க மாட்டான் ஆன்ஸ் போட மாட்டான் குடிக்க மாட்டான் கஞ்சி அடிக்க மாட்டான் பருகிற பசங்களாட்டம் நல்ல பையமா நல்ல பையன் அதெல்லாம் ஒழுக்கமான பையன் தான் நீ அவர் குடும்பன்ற லட்சணத்தை பாரானுச்சு ஏன்னா சரிமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இல்ல உன் மாப்பிள்ளை 5 ராத்திரி நீ இருந்து பாத்துட்டு போ அப்படின்ட்டு நானும் சரின்னுட்டு தங்கிட்டேன். என் மச்சான் வீட்டுல என்னடா ஒரு தின்ன ஒரு பகல் திண்ணில நான் படுத்துட்டேன். சரி கல்யாணம் பண்ணி வந்தாங்க பாரு 3 மாசத்துக்கு முன்னால எங்க மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா என்ன பண்ணிட்டுக்கிறாங்க தம்பி இன்னைக்கு நீ உனக்கு முதல் இரவு அதனால நீ ஒரு பாம்பு ஏறிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாடா அவங்க வயசானவங்க சொல்லிட்டாங்க எனக்கே தெரியல அவனுக்கு எங்கடா தெரிய போகுது. ஒரு பாய் மேரிக்கணும்னு சொன்ன உடனே ஒரு பாய் மேய்க்கணும் காலையில சொன்னாங்க பாரு இவன் அந்த நேரத்துக்கு நேரம் சந்தைக்கு போய் ஒரு கட்டு பாயை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறான். வாங்கி வச்சுட்டு ராத்திரிக்கு தங்கச்சி சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிட்டு என் தங்கச்சி உள்ள பாத்துக்குது இவன் கதுவை சாத்திட்டு ஒன்னும் தின்ன கலந்துட்டு பாரு ஒரு புது பாயை எடுத்தாலும் போட்டு இடம் அந்த புடிச்சுன்னு அவன் அருள மேய்ச்சி துவச்சிங்கிறான். என்னடா அவன் இந்த நேரத்துல மேய்ச்சி துவச்சிங்கிறானு அப்படின்னு கேட்டா எங்க அப்பா அம்மா தான் ஒரு பாய் மீறி சொன்னாங்க அதை மேய்ச்சிக்கிற மாமான்னா. ஆனா கம்யூனிட்டி ஒரு பாய் மீறிக்கிறதுனா இப்படி கிடையாது. அப்ப நம்ம தங்கச்சி கோச்சிக்கிறதுல நியாயமா இருக்குது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து தொட்டு கூட ஆகல. அப்புறமா கதவை திறந்து என் தங்கச்சி கிட்ட போனேன். ஏமா மாப்பிள்ள தம்பி தெரியாதவங்களமா மச்சான் அதனால ஒரு பாய் மீறிக்கிறதுனா எப்படின்னு அவனை ஒரு விளக்கு ஒண்ணு கையில கொடுத்து மாப்பிள்ளைய நிக்க வச்சுட்டு ஒருபா மேரிக்கு எப்படின்னு எங்க பாப்பா கிட்ட நான் மேரிச்சு காட்டினேன். ஏண்டா உனக்கு ஈனம் மானம் சூடு சொன்ன வேலை இருக்குதா? அவன் கையில விலைக்கு கொடுத்துட்டு நீ ஒரு பாவை மெரிச்சு காட்ட வர அப்புறம் மெரிச்சு காட்டின பிறகு மாசமா இருந்து ஒரு குழந்தையும் பிறந்துருக்கு. பையன் அப்படியே எண்ணி மாதிரியே இருக்கிறான். 6 மாசம் முழுவதும் இருந்த குழந்தை பிறந்தது என்ன மாதிரியே இருக்குது. ஒன்ன மாதிரி ஆமா தக்க தக்கன்னு வராங்க உங்க பொண்டாட்டி தானே? காவலா விமலா தேவி 2 நாளிலே துரும்பா இறக்கி விட்டான். ஆமா நீரோட்டம் அதிகம் இல்லையா? சாமி அமருங்கள். ஆமா இப்பதான் கேட்கணும்னு ஏண்டா அதான் என் கணவர் வந்து விட்டாரு. உனக்கு சந்தேகம் சொன்னல அந்த சந்தேகத்தை இப்ப தீர்த்துடா. உனக்கு முறைப்படி பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்களா? ஆமாண்டா எனக்கு முறைப்படி பொண்ணு வீடு எல்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பெண்ணு பார்க்க வரும்பொழுது மாப்பிள்ளை இவர் தான் காட்டினாங்களா உங்ககிட்ட? ஏன்டா மாப்பிள்ளை காட்டிதான்டா நானும் திருமணம் பண்ணிக்கினேன். இந்த மூஞ்சி பார்த்தா நீ காட்டு ஏன்டா அவர் மூஞ்சிக்கு என்ன அவர் முகத்துக்கு என்ன அவருக்கு அழகுக்கு என்ன என்ன குறை வச்சுக்கிறான் கடவுள். சரி
இன்னொரு சந்தேகம், என்ன சந்தேகம்? உங்க வீட்டுக்காரர் உனக்கு முத்தம் கொடுப்பாரா? ஆனது என்னமோ கணவன் மனைவி இருந்தா இல்ல சுகத்துல ஈடுபடுறதுனா உண்மை. கொடுப்பாரா? கொடுப்பாருடா. முத்தம் கொடுக்கும் போது அந்த மீசி எடுத்து வச்சு கொடுப்பாரா? அதை வச்சுக்கிட்டு தான் கொடுப்பாரு. அதுதான் எடுத்து வச்சுட்டு கொடுக்குற மீசி அது. ஒரு மாதிரி வந்துடுறாங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறேன்? அவரா சிக்ஸ் ஷாம்புடா. அதான் பூரா சிக்ஸுக்காக இருக்கா? ஆமா அது சிக்ஸ் மகாராஜா முகம் எவ்வளவு வாட்டா இருக்குது பாருமா. வாடி வதங்கி கல்வெடுத்து ஒரு முகம் இருக்கின்றது. காரணம் என்ன சுவாமி? விமலா தேவி, உன்னிடத்தில் எப்படி நான் சொல்லுவது என்று என் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறதடி. என்ன சுவாமி என்ன நடந்தது? ஏன் கண்கலங்குறீங்க? உன் கொழுநன் ஆமாம் ரணரங்காசூரன் ஆமாம் தேவலோகத்தின் மீது படையெடுத்து சென்றார் அல்லவா? ஆமாம். அங்கே தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கும் என் தம்பிக்கும் பெருத்த யுத்தம் நடந்ததிலே அந்த போரிலே உன் கொழுநன் உன் மைத்துனன் ரணரங்காசுரன் இறந்து விட்டார். உனக்கு பிள்ளை இல்லா குறையால் பிள்ளை போன்று உன்னை வளர்த்து வந்தேனே மைத்துடா மைத்துடா. விமலா தேவி சென்றதை குறித்து நின்
தேவி சுவாமி ஆண்டாண்டு தோறும் அழுது வறண்டாலும் ஆண்டார் வருவாரோ மாநிலத்தில் என்பார்கள். ஆமாம் சுவாமி. தம்பியை குறித்து அழுது பிரயோஜனம் இல்லை. அப்படி என்றால் நான் தேவலோகம் செல்ல போகிறேன். சுவாமி அந்த தேவேந்திரனை வென்று என் தம்பியை கொன்றவனை பழிக்கு பழி தீர்க்க போகிறேன். என்ன வார்த்தை கூறுங்கள்? மைத்துடன் இருந்து விட்டார். இப்பொழுதுதான் நீங்கள் சென்று அந்த தேவர்களை அழிப்பேன் என்று உரைக்கின்றார்களே. கவலைப்படாதே. அதற்கு முன்பாக நான் கானகம் சென்று கானகத்தில் சென்று காளிகா தேவி அந்த முத்துமாரியம்மனை குறித்து கடுந்தவம் செய்து அரிய பெரிய வரங்களை பெறப்போகிறேன். அதன் பிறகுதான் தேவ உலகம். அப்படியா சுவாமி? எங்கே நேரடியாக சென்று விடுவீர்கள் பயந்து விட்டேன். வேறொன்றுமில்லை. அந்த முத்தாளாமனை குறித்து தவம் செய்ய போகிறேன் சுவாமி. தவம் செய்ய போகிறதே போறீங்க. நமக்கா வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றோம். வரத்தை பெறும் பொழுது குழந்தை பாக்கியம் பெற்று வாருங்கள் சுவாமி. ஆமா, இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆமாம் சுவாமி. அம்மனை குறித்து கடுந்தவும் செய்து அவளிடத்திலே வரம் பெறும் பொழுது நமக்கு குழந்தை வரம் ஒன்று வேண்டும் என்று தவறாமல் கேட்டு பெற்று வருகிறேன். என் தம்பியே நமக்கு வந்து பிறக்க வேண்டும். சரி, போய் வருகிறேன். போய் வரு நடிமாயே. அகிலலோக நாயகி அனந்த பரிபூரணி அச்சுதானந்த சத்ய சதானந்தரி ஓம் கனகாம்பர சிங்காரி கார்வண்ணன் சோதனை கைலை நாயகி.
கைலை நாயகி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி அகில லோக நாயகி பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பிடுங்கம்மா. ஆமா, பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பிடு. உள்ளால சேர்க்கணும். தாயே ஓடியா 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 தாயே முத்தாளம்மா தாயே அம்மா சக்தி திரிபுர விமலி கௌமாரி வேணுக்குமாரி தத்துவ முதலிய கருமயௌதாரி மகிஷாசுராரி நத்தி உணதிரு கமல பாதம் நாடி துதித்தகு நான்கு வேதம் நத்தி உணதிரு கமல பாதம் நாடி துதித்தகு நான்கு வேதம் இத்ததி அடைந்தேனே வேதம் இத்ததி அடைந்தேனே வேதம் எனக்கு நீ அருள் வரப்பிரசாதம் சக்தி திரிபுரி விமலி கௌமாரி வேணக்குமாரி சமய மாய கௌதாரி மகிழாசுராரி சக்தி திரிபுரி விமலி கௌமாரி ஆதி ஜோதி ஞான உமையவளே அகிலாண்ட கோடி ஆதி ஜோதி ரூபமுடையவளே அகிலாண்ட கோடி அனந்த கோடி நாமமுடையவளே சக்தி திரிபுர விமலி கௌமாரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தி அம்மா அன்னதாட்சி அம்பாள் கருணை புரிவாய் ஓம் ஜெகதம்பாள் கருணை புரிவாய் அம்பாள் கருணை புரிவார் ஓம் ஜெகதம்பாள் கருணை புரிவார் அம்பாள் கருணை புரிவாய் ஓம் ஜெகதம்பாள் கருணை புரிவாய்
தாயே அகிலலோக நாயகி அனந்த பரிபூரணி ஓ முத்தாளம்மா தாயே பக்தா பக்தா தங்களை குறித்து இப்படி கர்ண கொடூரமான தவம் செய்து கொண்டிருந்தேனே எதற்காக தெரியுமா? எதற்காக பக்தா? தங்களிடமிருந்து 2 வரம் வேண்டும் தாயே. வரம் வேண்டுமா? என்ன வரம் வேண்டும் கேள் பக்தா, தருகிறேன். ஆமா. வரம் தருவாய் அம்மா. எப்பேற்பட்ட வர வேண்டும் உனக்கு? மனைவி வயிற்றில் ஓர் மகவு பிறக்க வேண்டும். மனைவி வயிற்றில் ஓர் மகவு பிறக்க வேண்டும். மாநிலத்தை மகிழுடன் ஓர்வரும் வேண்டும். மக்களுக்கெல்லாம் அருள்வாழ்த்துக் கொண்டு வரக்கூடிய முத்தாளம்மா தாயே மாரியம்மா, என் மனைவி வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும்படியான வரம் ஒன்று. பக்தா, உன் மனைவி வயிற்றில் குழந்தை பிறக்க இதோ தந்தேன், பெற்றுக்கொள். 2வது வரம், அகில உலகங்களும் எனக்கு அடங்கும்படியான அஷ்டமா சித்தி எனக்கு. அதே பக்தா, எப்பேற்பட்ட வரத்தை கேட்டாய்? தேவர் மூவர் யாவரும் உனக்கு அடிமையாக வேண்டிய அஷ்டமா சித்தி வரத்தை கேட்டுள்ளாயா? ஏனம்மா என் மீது கோபம்? ஏனம்மா என் மீது உனக்கு கோபம்? என்ன பிழை செய்தேன்? என்ன பிழை செய்தேன்? ஏன் ஆதே
கொடூரமான கோபம். உன் பக்தன் அல்லவா, உன் சேய் அல்லவா தாய், என் மீது இப்படி கோபிக்கலாமா? சிறிய வரம் தானே கேட்டேன். அஷ்டமா சித்தி. அதே பக்தா, அஷ்டமா சித்தி வரம் என்றால் என்ன? தேவர் மூவரும் யாவரும் உனக்கு அடிமையாக வேண்டும். அப்பேற்பட்ட வரம் நானும் உனக்கு அடிமையாக வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வரத்தை உனக்கு தருவினா அதே உனக்கு தர முடியாது. அப்படி எனக்கு நீ அந்த வரத்தை தரவில்லை என்றால் என் உயிரை நானே எடுத்துக் கொள்வேன். என் உயிரை திருவடியிலே இப்பொழுது எப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறாய் பக்தா? உனக்கு அப்பேற்பட்ட வரம் வேண்டும் என்றால் எனக்கு ஒரு நரபலி வேண்டும். ஆமா, அது என்ன சர்வ சாதாரண நரபலி? ஒன்றென்ன, எத்தனை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன். பக்தா, அது எப்பேற்பட்ட நரபலி தெரியுமா? நரபலி தானே வேணும். ஆமா, ஒரு சித்தி உன் எஜமான் பெற வேண்டும் அல்லவா? ஆமா, சொல்லு. ஆமா ஆகிய நாளை நான் வரம் பெற போகிறேன். வாடா பலியா பக்தா, எப்பேற்பட்ட வழி தெரியுமா? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அவனோ 32 லட்சம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். அவனோ திருமணமாகி கன்னி தன்மை இழக்காதவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வழியை எனக்கு கொடுத்தால் நீ கேட்கின்ற அஷ்டமா சக்தி வரத்தை நான் தருவேன். அப்படியா? ஆமா. ஆகட்டும் பக்தா, நில். ஆனால் ஒன்று. அதில் என்ன ஆனால் ஒன்று? பக்தா, நீ கொடுக்கின்ற பலி உன் உதிர சம்பந்தப்பட்ட யாரும் இருக்கக்கூடாது. அப்படி உன் உதிர சம்பந்தப்பட்ட யாரையாவது எனக்கு பலி கொடுத்தால் உன்னையே பலியாக்கிக் கொள்வேன். தாயே, நீங்கள் கேட்டது போல திருமணம் ஆனவனாக இருக்க வேண்டும். அவனை 32 அழகு லட்சணம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். இல்லறத்தில் ஈடுபடாதவனாக இருக்க வேண்டும். அவனை கொண்டு வந்து தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவனை கொண்டு வந்து உனக்கு பலி கொடுத்தால் எனக்கு அஷ்டவாசித்தை அளித்து விடுவார். ஆமா பக்தா. ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும். கன்யனானே, தேவலோகம் சென்று தேவேந்திரனை வதைப்பது பெரிதல்ல. அஷ்டமா சித்தி அடைய வேண்டும். இப்பொழுது என் நாட்டுக்கு செல்வோம். என் தாய் அருளாளே, முத்தாளம்மன் அருளாளே, என் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும். சரி, பலி கொடுக்க தேவை. குழந்தை பிறந்திருக்கிறதா என்று பார்த்து அது உண்மையானால் பலியை தேடுவோம். என்ன கேட்டாங்க ஆத்தா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகன் 32 அழகு லட்சணம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். 32 லட்சம் அழகு. கல்யாணமாகி இல்லறத்தில் ஈடுபடாதவனாக இருக்க வேண்டும். கன்னித்தன்மை இருக்காதவனா இருக்கணும். ஆமா, அது ரொம்ப கஷ்டம். ஏன்? இப்பதான் யாரு கன்னித்தன்மை கேட்டுக்கிறான்? கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே கன்னித்தன்மை அறிவு கட்டவனே, எத்தனையோ பேர் இருப்பார்கள். யாரு இருக்கு? அது ரொம்ப கஷ்டம். செத்து போன கிளிக்கு நாம் தேடி கண்டுபிடித்தால் தான் தாய் நமக்கு வரமருள்ளாள். ஒருத்தர் பரவாயில்லையா? காலு மேல